வெல்கம் டு தெய்வானை கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 1/4 மணி நேரத்தில் குக்கர் புளி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர் புளி சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: நான் கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன், 1/2 கிலோ பச்சரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பெரிய எலுமிச்சைப்பழ அளவு சைஸ் புளியை தண்ணீரில் கரைச்சி வடிகட்டி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு துண்டு கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன், உங்களுக்கு வேணும்னா தூள் பெருங்காயம் சேர்த்துக்குங்க, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன், நான் 3 கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். புளி சாதத்துக்கு கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டா வாசனையாக இருக்கும். 6 வரமிளகாய் எடுத்திருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். நாங்கள் எங்கள் சமையலுக்கு துளிர் மரச்சக்கு கடலை எண்ணெயை தான் யூஸ் பண்ணுறோங்க. எங்கள் சமையல் சுவையாகவும் வாசனையாகவும் இருக்க காரணம் துளிர் மரச்சக்கு கடலை எண்ணெய் தான். உங்களுக்கு வேணுன்னா மேலே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் கடுகு, சீரகம், வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்த அப்புறமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் சேர்த்து அதுவும் நல்லா செவந்து வரட்டும். இப்போ கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்து அதையும் எண்ணெயில் கலந்து விட்டுடலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் கலந்து விட்டுடலாம். உளுத்தம்பருப்பு இந்த அளவுக்கு செவந்து வரணும். எடுத்து வச்ச புளி தண்ணியையும் நம்ம தண்ணியையும் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அரிசிக்கு 2.25 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். எனக்கு சாதம் கொஞ்சம் குலைவாக வேணுன்றதுனால 2.25 கப் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா 2 கப் கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு அரிசி சேர்த்துடலாம். அரிசி சேர்த்து தண்ணீர் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து குக்கரில் மூடி போட்டு மூடி விட்டுடலாம். குக்கர் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் சாதம் எப்படி இருக்குன்ட்டு. நீங்களே இது போல் குக்கர் புளி சாதம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.